ஹலோ மக்களே, வணக்கம். பிரதர், சிஸ்டர், எனக்கு பெண்கள் பிடிக்காமல் போன காரணம் உங்களுக்கு தெரியணும்ல. நான் கல்யாணம் முடித்தது பாட்டி சொல்லித்தான், தாத்தா பாட்டி சொல்லித்தான் கல்யாணம் முடித்தேன். எனக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லணும்ல உங்கள்கிட்ட, சரியா? நான் சின்ன பையில 10 வயசுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அளவுக்கு தான் விவரம் தெரியும், வருஷம் தெரியாது, சரிங்களா? நான் 5ஆவது படிச்சுட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கர்நாடகா போகிறேன். அப்போ தான் நம்ம காலண்டரே பார்க்குறோம், என்றைக்கிட்ட ஒரு வருஷம் ஆகும் நம்ம ஊருக்கு போகிறதுன்ட்டு, சரிங்களா? அப்போ தான் எனக்கு வருஷமே ஆகுறதுக்கு வருது, சரிங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வருஷ தேதியை பார்க்குறதும் இல்லை, நான் கண்டுக்கிறதும் இல்லை, சரிங்களா? ஒரு வீட்டுக்கும் சண்டை வரும். எத்தனையோ குடும்பத்தில் சண்டையை பார்த்துருக்கேன். ரோட்டில் போட்டு அடிப்பாங்க, புருஷன் பொண்டாட்டி மல்லு கட்டுவாங்க, குடும்ப சண்டை. அப்புறம் வீட்டு முன்னாடி ஒரு மாமா இருந்தார். மாமாண்டா கூட சொந்தத்தில் கொஞ்சம் ஊருக்கார மாமா. அவர் வீட்டில் சண்டை. அந்த அக்கா கோச்சு போச்சு. ஒரு 1.5 கிலோமீட்டர் போய் தான் பஸ் ஏறினேன். அங்கே போச்சு. ஒரு ராவணர் ஆளை காணும் அந்த அக்காவை. எங்கடான்னு கேட்டார். இங்கிட்ட தான் போச்சு மாட்டான் 2-3 பேர். அவர் கிளம்பிட்டார். நாங்களும் பின்னாடி அந்த மாமா பின்னாடியே ஓடுறோம். போய் அவரை பிடிச்சி அந்த அக்காவை பஸ் ஏறவங்களும் பிடிச்சிட்டாரு. பிடிச்சி பின்னாடி முடியை பிடிக்கிறாரு. முடி நல்லா குண்டி வரைக்கும் முடி இருக்கேன். பிடிச்சி அங்கேருந்து இழுத்துக்கே வராரு. வீட்டு வரைக்கும் விடலை அந்த முடியை. நாங்கள் எங்கள் முடியை பிடிச்சி இழுத்து பார்க்குறோம். என்னடா வலிக்குது, அவருக்கு எப்படி வலிக்கலன்ட்டு. அந்த அக்கா கீழே படுக்குது, ரோட்டில் உட்காருது. அப்புறமா பிடிச்சி இழுக்கிறாரு. வீட்டு வரைக்கும் விடலை. வீட்டுக்குள்ளே போட்டு கதவடைச்சிட்டாரு. இந்த மாதிரி பல பஞ்சாயத்து. எத்தனையோ பெண்கள் கல்யாணம் முடித்தவங்க அரளி போட்டே குடிச்சு தின்று செத்துருக்காங்க. எத்தனையோ பெண்கள் நாட்டு தூங்கியிருக்காங்க கயிறை போட்டு. இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துருக்கோம். சில பெண்களுக்கு பேய் வேற பிடிச்ச ஆடு, சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிக்கல. வீட்டுக்கு சண்டை, பொண்டாட்டி புருஷன் சண்டை, கோச்சு போடுறாங்க, கொலை பண்ணுறாங்க. ஒரு பொம்பளைலாம் என்ன செஞ்சிருச்சு, புருஷனை வெட்டி சமையலுக்கு கீழே புதைச்சிருச்சு. சமையல் அடுப்புக்கு கீழே ஒரு புருஷனை வெட்டி அந்த அடுப்புக்கு கீழே புதைச்சிருச்சு. இப்படிலாம் நடக்குது உலகத்தில். இதனால் எனக்கு பெண்களே பிடிக்காம போச்சு, சரிங்களா? நம்மளை எதுக்குடா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், இப்படிலாம் கல்யாணம் முடிக்கணும்டா, கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அப்படி இப்படிவாங்க. டேய் போடா, 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பொண்ணு அடிச்சுக்கிறதுக்கு இப்படி கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் போடா, அடிச்சு விடுவேன் என்று எல்லா ஃப்ரெண்ட்ஸை பூரா வரட்டுவேன். அவங்க சிரித்து விழுவாங்க. இப்படிலாம் இருக்குது உலகம்.